விஜய் சார் கூப்பிட்டாரு. மேடையில் கொடி ஏற்றணுமாமா? ஆமாம் சார், மேடையில் கொடி ஏற்றணும். அண்ணே அது ஏச்சு ஆளு, கொடி பறக்காது சார். அந்த கொடியை நான் டிசைன் பண்ணிட்டேன். டைரக்ட் சொல்றாரு, ரவிராஜா விஜய் சார் கொடி அப்படி விரிக்கிறாரு, ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி காட்டாருன்னு. அதெல்லாம் வேண்டாம் சார், பேசாமல் இருங்க. என்ன பண்ணலாம், பின்னால் இந்த கொடியை மட்டுமே ஸ்க்ரீனாக வச்சிடலாம். அது 40க்கு 20 மேடை பண்ணுவோம் சார். 40க்கு 20 பேனர் வச்சாச்சு. டைரக்டர் சொல்கிறேன், சார் தளபதி வந்து கொடி ஏற்றுறா சார், மேடையில் ஏற்றினார் மாதிரி. ஓகே ரவி, ஏற்றிடலான்னு. விஜய் சார் கூப்பிட்டாரு. மேடையில் கொடி ஏற்றணுமாமா? ஆமாம் சார், மேடையில் கொடி ஏற்றணும். அண்ணே அது ஏச்சு ஆளு, கொடி பறக்காது. கொடி பறக்குது சார். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஏற்றுனா பறக்குனேன், சஸ்பென்ஸ் சொல்லலை. டைரக்டர் என்ன பண்ணார், கொடியெல்லாம் பண்ணி டைரக்டரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த மண்டபத்துக்கு வந்த 2800 பேர்த்துக்கும் பிரியாணி கொடுக்கணும். ஆனால் அந்த பல்கலைக்கழக நூற்றாண்டில் பிரியாணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான். டைரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி டிசைன் பண்ணி டிஃபனில் பிரியாணி போட்டு அதை மூடி போட்டு அதில் தளபதி ஸ்டிக்கரை ஒட்டி புரட்சிக்கு சுற்றி ஒரு வாட்டர் பேக்கெட் வச்சு வெளியே போகும்போது கொடுக்க ஐடியா பண்ணிட்டார். கொடி ஸ்டேஜில் வச்சாச்சு. விஜய் சார் பார்க்குறாரு. நான் என்ன பண்ண தெரியுங்களா, கொடி கம்பத்தை வச்சு கொடி மேலே பறக்கிற மாதிரி கீழே சுற்றியும் குரோட்டன்ஸ் பூச்செடி செடி வச்சுட்டேன். இடையில இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் மேலே வச்சு விட்டேன். விஜய் சார் கொடி ஏற்றும்போது வராரு, மூஞ்சில் காற்றடிக்குது. ஆஹான்னு காற்று மேலே போகுது. விஜய் சார் கொடி ஏற்றுது, கொடி பட்டொளி வீச்சு. 2 எக்ஸாக்ட் பண்ணு. இதை பண்ணேன் சார்.